மீண்டும் மோசமடைந்துள்ள ஸ்ரீ சலீமின் உடல்நிலை. அவசரமாக துபாய்க்கு பறந்த சிசிஐபி அதிகாரிகள் குழு. இசாரா செவ்வந்தியின் டிஎன்ஏ மாதிரியில் அம்பலமாகவுள்ள உண்மை. நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான நடவடிக்கை பெரும் மகிழ்ச்சியில் மகிந்த. அமெரிக்காவில் விழுந்து நொறுங்கிய விமானம், அனைத்து பயணிகளும் உயிரிழப்பு. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலீமின் உடல்நிலை மோசமடைந்துள்ள நிலையில் அவருக்கு எதிரான தடுப்பு காவல் உத்தரவை மேலும் நீடிக்க வேண்டாம் என அவரது மனைவி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆகஸ்ட் 20 ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தில் சலே தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதய பிரச்சினைகள் காரணமாக அவருக்கு இருதய கருவி பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் பேரில் பிப்ரவரி மாதம் 25 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட சலே தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த போது மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுவதாக கூறி உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய உடல்நிலையில் அவரை வைத்தியசாலையில் மீண்டும் காவலுக்கு மாற்றுவது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என அவரது மனைவி சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் சலே நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விளக்கமறியலின் காவலில் வைத்து தேவையான தொடர்ச்சியான சிறப்பு மருத்துவ சிகிச்சையை பெறுவதற்கு அனுமதிக்குமாறு அவர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் சலேவும் அவரது குடும்பத்தினரும் விசாரணைகளுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படுத்தப்பட மாட்டார்கள் என்றும் அதிகாரிகளுடன் முழுமையாக ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் பிரபல பாதாள உலகக்குழு உறுப்பினரும் போதைப்பொருள் கடத்தல் சந்தேக லலித் கண்ணங்கர அல்லது பஸ் லலித் என்பவரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்காக மத்திய குழு புலனாய்வு பணியகமான சிசிஐபியை சேர்ந்த அதிகாரிகள் குழுவொன்று அவசரமாக துபாய் நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் குறித்த நபருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அவரை இலங்கை அதிகாரிகளிடம் ஒப்படைப்பதற்கான விசா உள்ளிட்ட தேவையான ஆவணங்கள் தயார் நிலையில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. பஸ் லலித் அவிசாவளி, கோமகம மற்றும் அதிருகிரிய பகுதிகளில் இடம்பெற்ற பல்வேறு திட்டமிட்ட குற்றச்செயல்கள் மற்றும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் ஹந்தா என அழைக்கப்படும் மற்றொரு நபருடன் இணைந்து செயற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக சட்டத்தரணிகளூடாக தப்பிச் செல்வதற்கு அவர் பலமுறை முயற்சித்ததாகவும் எனினும் அந்த முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்று 22 முதல் எதிர்வரும் 24 பஸ் லலித் இலங்கை அழைத்து வரப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள முக்கிய பாதாள உலக குழு உறுப்பினர்களை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் உள்ளிட்ட போலீஸ் பிரிவுகள் தொடர்ந்த நடவடிக்கைகள் முன்னெடுத்து வருகின்றன. இந்த நடவடிக்கையின் மூலம் திட்டமிட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதுடன் எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடிய வன்முறை சம்பவங்களை தடுத்து பல உயிர்களை பாதுகாக்க முடியும் என அதிகாரிகள் தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தி அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு டிஎன்ஏ மற்றும் முக அடையாள பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் நேற்றைய தினம் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது கொழும்பு குற்றப்பிரிவினர் இந்த விடயத்தை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். கடந்த 17 இசாரா செவ்வந்தி முக அடையாள பரிசோதனைக்காக அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் இதன்போது டிஎன்ஏ மாதிரிகள், புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளின் பதிவுகள் பெறப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 32வது சந்தேக நபர்களாக குறிப்பிடப்படும் பட்டுவத்தியைச் சேர்ந்த சாமர மற்றும் கம்பகா ஒஸ்மான் ஆகியோருக்கான தடுப்பு காவல் உத்தரவு கடந்த 13 நிறைவடைந்துள்ளது. இதனையடுத்து இருவரையும் மேலும் 90 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கான உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். மேலும் இசாரா செவ்வந்தி யாழ்ப்பாணமூடாக மன்னாருக்கு தப்பிச் செல்ல உதவியதாக கூறப்படும் 41 மற்றும் 42வது சந்தேக நபர்கள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் 4 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.
நிதி குற்றப்புலனாய்வு பிரிவின் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நேற்றைய தினம் ஆகஸ்ட் 21ஆம் தேதி விசாரணைக்கு முன்னிலையாகி தனது வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளார். விசாரணையின் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ தனக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தனது தந்தை மஹிந்த ராஜபக்ஷவும் கருத்து தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் தனக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் மற்றும் தற்போதைய விசாரணைகள் மூலம் பல்வேறு அனுபவங்களை பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் அரசியல் ரீதியாக முன்வைக்கப்பட்ட சில குற்றச்சாட்டுகள் தற்போது சட்ட ரீதியான விசாரணைகளாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். தங்கல்ல பகுதியில் உள்ள ஹோட்டல் தொடர்பிலும் தன் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக தெரிவித்த அவர், ஒருவர் சொந்தமாக ஒரு ஹோட்டலை வாங்கியிருந்தாலும் அதன் உரிமை தொடர்பில் விளக்கம் வழங்க முடியாத நிலையில் அதனை நாமல் ராஜபக்ஷவுடன் தொடர்பு படுத்துவதாக கூறினார். அதேபோன்று கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் தேர்தல் பிரச்சாரங்களின் போது நாட்டில் உள்ள பல ஹோட்டல்கள் தமக்கு சொந்தமானவை என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதாகவும் துபாய் மெரியட் ஹோட்டலும் தமக்கு சொந்தமானது என கூறப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த கால பகுதியில் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சிலர் தற்போது அரசாங்கத்திலும் இருப்பதாக சுட்டிக்காட்டிய நாமல் ராஜபக்ஷ கடந்த காலத்தில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு சட்ட ரீதியான வடிவம் கொடுக்க முயற்சி இடம்பெற்று வருவதாகவும் விமர்சித்துள்ளார். எவ்வாறாயினும் விசாரணைக்கு அழைக்கப்படும் சந்தர்ப்பங்களில் தாம் நேரில் முன்னிலையாகி விசாரணை அதிகாரிகளுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்கி வருவதாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் இடம்பெற்ற விமான விபத்தில் விமானிகள் மற்றும் அமெரிக்க ராணுவ பொறியியலாளர்கள் உள்ளிட்ட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆங்கரேஞ்சிலிருந்து கேப் நியூ என்காம் ட்ரேடர் தள விமான நிலையத்தை நோக்கி செக்யூரிட்டி ஏவியேஷன் நிறுவனத்திற்கு சொந்தமான ஜெஸ்னா 441 இரட்டை இன்ஜின் விமானம் பயணித்துள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் பொறியியல் பிரிவினரால் வாடகைக்கு பெறப்பட்டிருந்த இந்த விமானத்தில் 2 விமானிகள் மற்றும் 2 ராணுவ பொறியியலாளர்கள் உள்ளிட்ட 8 பேர் பயணித்துள்ளனர். விமானம் கேப் நியூ என்காம் தளத்தை நெருங்கிய போது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்துள்ளனர். விபத்துக்கான காரணம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மீண்டும் மோசமடைந்துள்ள ஸ்ரீசாலிவின் உடல்நிலை. அவசரமாக துபாய்க்கு பறந்த சிசிஐபி அதிகாரிகள் குழு. இசாரா செவ்வந்தியின் DNA மாதிரியில் அம்பலமாகவுள்ள உண்மை. நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான நடவடிக்கை பெரும் மகிழ்ச்சியில் மகிந்த. அமெரிக்காவில் விழுந்து நொறுங்கிய விமானம், அனைத்து பயணிகளும் உயிரிழப்பு.